Hi and welcome to another harvest video. So in the harvest வந்து நம்ம கத்திரிக்காயிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து முள் கத்திரிக்காய், நாட்டு வெரைட்டி. ஆப்வியஸ்லி அழகாக தெரிஞ்சிருக்கும். முள் கத்திரிக்காய் அறுவடையில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதுக்குன்னு ஒரு இந்த சைஸில் தான் அறுவடை பண்ணலாம் ஒன்றும் கிடையாது. இது ஆக்சுவலி நல்லா பெருசாக வளரும். பட் ஆனால் நீங்கள் நல்லா சின்னதாக இருக்கும்போது அறுவடை பண்ணலாம். பெருசாக இருந்துச்சுன்னா சாம்பாரில் போடுவாங்க, சின்னதாக வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புல போடுவாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். நிறைய கத்திரிக்காய் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி சைஸில் இருக்கும்போது கூட அறுவடை பண்ணலாம். செடியில் மாவு பூச்சி இருக்கா இல்லை மாவு பூச்சியில் செடி இருக்கான்னு தெரியாத அளவுக்கு இதில் பூச்சி தகத்தில் ஆகியிருக்கு. அடுத்ததாக இதில் இருக்க கத்திரிக்காயை அறுவடை பண்ணிடலாம். இந்த அளவுக்கு கத்திரிக்காய் அறுவடை கிடச்சிருக்கு. அடுத்த அறுவடை பார்க்கலாம். அடுத்து வந்து இந்த பீட்ரூட் தான் அறுவடை பண்ண போகிறோம். இதெல்லாம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. வெயில்னால ரொம்ப மெதுவாக வளர்ந்த பீட்ரூட் இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணிடுறேன். பிகாஸ் எனக்கு இந்த பேகு தேவைப்படுது. இந்த பீட்ரூட் ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான சைஸில் இருக்குது. ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு டீசெண்டான சைஸில் இருக்குது. இதோட ஒரு பெட்டரான பீட்ரூட்டை நான் வளர்த்துருக்கேன். நாட் பேட் பட் நாட் த கிரேட். இந்த பீட்ரூட்டில் மல்டி சோயிங் மெத்தடில் நான் பிளான் பண்ணது. ஸோ ஒரு பீட்ரூட் அறுவடை பண்ணியாச்சு. இன்னும் 2 பீட்ரூட் இருக்குது. இது கொஞ்சம் வளரட்டும், வளர்ந்ததுக்கப்புறம் அறுவடை பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 பீட்ரூட் கிடச்சிருக்கு. இது வந்து லாஸ்ட் வீக்கோட கண்டினியூட்டி தான். போன வாரம் பார்த்துருப்பீங்க, ஒரே ஒரு நூல்குள் அறுவடை பண்ணியிருப்பேன். இப்போ அடுத்த நூல்குழுக்கள் எதெல்லாம் ரெடியாக இருக்கும் அதை மட்டும் அறுவடை பண்ண போகிறேன். 2 ரெடியாக இருக்குது. ஒரு நல்ல சைஸ். நீங்கள் ஒன்றும் இருக்குது, இதை அறுவடை பண்ணிடலாம். ஓகே, நான் பர்சனலாக கீரை எந்த அளவுக்கு க்ரோ பேக்கை வளர்க்கணும் அதே அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன தொட்டிலையும் வளர்ப்பேன். பிகாஸ் க்ரோ பேக்கில் அறுவடை முடிஞ்சாலும் இது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்போனா ஆஃப் சீசனில், இப்போ அடுத்து வர ஒரு மழை காலத்தில் இந்த மாதிரி ஓரளவுக்கு மெச்சூராக வளர்ந்துருக்க கீரைகள்லேருந்து நல்ல அறுவடை கிடைக்கும். அறுவடைக்கு கொஞ்சம் டைம் ஆகும், பொறுமையாக அறுவடை பண்ணணும். பட் ஸ்டில் வர்த் இட். மழை காலத்தில் கீரை கிடைக்கிறதே பெரிய விஷயம். இதுவும் சேம் மெத்தடில் வளர்த்த கீரைகள் தான். ஸோ ஓவரால் இவ்வளோ தான் கீரை கிடச்சிருக்கு. ஐ திங்க் தட்ஸ் சஃபிஷியன்ட்லி எனஃப். இந்த கொடியில் இருக்க சில பாகற்காய்களை மட்டும் அறுவடை பண்ணிடலாம்.